ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रयेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्ठकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासे स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद् भागवत प्रार्थने। सर्वशास्त्राद्विपीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकधृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मथेक बंधो मत संगिन मत गोरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोचताकरा आनामुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत् कण्ठयोस्फुरा। ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 54. இந்த கேள்வி பதில்களை பார்த்துட்டு 55வது அத்தியாயத்தை முடிக்கலாம் இன்னைக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி திருமணம். முதல் கேள்வி, ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியிடம் உன்னுடைய சேனை என்று எதற்காக கூறினார்? ருக்மிணியிடம் உள்ள பேரன்பை வெளிப்படுத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொந்த யாதவ சேனையை உன்னுடைய சேனை என்று கூறினார். ஹரே கிருஷ்ண. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் எல்லாமே மனைவிக்கு சொந்தம்தான். யாருக்கு பகவான் ரொம்ப அனுகிரகம் பண்றாரோ, யார் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரோ, பகவான் எல்லாமே அந்த பக்தர்களது தான். அதுபோல உன்னுடைய சேனைன்னு சொல்றது மூலம் ருக்மிணியை ருக்மிணி தான் எல்லாமே, அவருடையது எல்லாமே ருக்மிணி தான் அப்படின்றத சொல்றார். ஜீவராசிகளிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் எதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்? பரமபுருஷ ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் தனது ஐஸ்வர்யங்களை அனைத்து ஜீவராசியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். சரியா சொன்னீங்க, நன்றி. பகவானுடைய சேனை வீரர்கள் யார்?
சேனை வீரர்கள். பகவானுடைய சேனை வீரர்கள் கதன் சங்கர்ஷனர். நன்றி, சரியா சொன்னீங்க. தேங்க்யூ கரபா மாதாஜி. கரபா என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் என்ன பொருள்படுகிறது? சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கரபா எனும் சொல் மணிக்கட்டிலிருந்து விரல்களின் அடிவரை உள்ள பகுதியை குறிப்பிடுகிறது. இதே சொல் ஒரு யானையின் தும்பிக்கையும் குறிப்பிடக்கூடும். ஹரே இல்ல, கிருஷ்ண இந்த மாதாஜி. ஸ்லோகத்துல அது என்ன சொல்லுது? இது கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இந்த ஸ்லோகத்துல கரப்பான்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்தில் கிடந்த தொடைகள் யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்திருந்தன என்பது இஸ்லோகத்தின் கருத்தாகும். சரியா ஹரே சொன்னீங்க, நன்றி. அடுத்து சிசுபாலன் எப்படி பரிதவித்தான்? எப்படியோ பரிதவிக்கிறான் சிசுபாலன். சிசுபாலன் எப்படி பரிதவித்தான்? யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. தன் மனைவியை இழந்தவன் பரிதவிப்பது போல ஒளிகுன்றி உற்சாகத்தை இழந்து முகம் வாடியிருந்தான். நன்றி, சரியா சொன்னீங்க மாதாஜி. ஆறாவது கேள்வி. ஜீவராசிகள் எதனால் இன்ப துன்பங்களை உணர்கிறார்கள்? சீதலா கேஷ்வி மாதாஜி. ஜீவராசிகள் எதனால் இன்ப துன்பங்களை உணர்கிறார்கள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பௌதிக உலகிலிருந்து பௌதிக வாழ்வில் போராடி கொண்டிருப்பவர்கள் இறைவனின் படைப்பை சுரண்டி அனுபவிக்க முயல்றதுனால அவர்கள் பிரதிபலன்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த பிரதிபலன்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் உணரப்படுகிறது. ஹரே சரியா கிருஷ்ணா. சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி. ஜராசந்தன் பகவானிடம் எத்தனை முறை தோற்றான்? அனிமா மாதாஜி. 17 முறை தோற்றாங்க மாதாஜி. கோலோக நிவாசினி மாதாஜி. நன்றி, 17 முறை. இதே மாதிரி 17 முறை ஒருத்தர் தோத்துருக்கிறார். யாருக்குன்னா வரலாறு படிச்சிருக்கீங்களா? அக்பர். இல்ல 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 இருக்கு மாதாஜி. சாரி மாதாஜி. கஜினி முகமது. ஆ? கஜினி 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 முகமது. கஜினி முகமது. நிறைய சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல வரலாற்றுல. ஆமாங்க கஜினி மாதாஜி. எந்த இடத்த மேல படையெடுத்தான்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? கஜினி அது வந்து போர் இல்ல இல்ல சோமநாதபுரம். சோமநாதபுரம். அந்த சோமநாதபுரம். சிவபெருமானோட டெம்பிள் இருக்கிற அந்த அசட்டெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறக்காக அது மேல 17 தடவை பண்ணி ஜெயிச்சிட்டான். 17வது முறை எல்லாத்தையும் எடுத்துதான் போனான். அங்க முடிச்சுட்டே இப்ப போயிட்டான். கூட போனீங்கன்னா நீங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் கோயிலுக்கு நடுவுலயே. பல விஷயங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. காலம் சிறுகுறிப்பு வரைக. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே சொல்லுங்க, கிருஷ்ண சொல்லுங்க. நிர்மலா கமலா மாதாஜி சொல்லுங்க. வேதத்தின் காலம் என்று சொல்லானது வெறும் நாட்கள், வாரங்கள், மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் போன்ற கிரக அமைப்புகளின் அளவு முறையை பற்றி மட்டுமே குறிப்பிடவில்லை. மாறாக பொருட்கள் இயக்கப்படும் முறையே உண்மையில் காலம் என்று சொல்லப்படுகிறது. அனைத்தும் அதன் அதன் விருப்பப்படியே அசைகின்றன. ஒவ்வொருடைய விதியையும் காலத்தின் அசைவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதால் இந்த விதியானது காலம் என்று விவரிக்கப்படுகிறது. நல்லா சொன்னீங்க, நன்றி. காலம்னா வெறும் மாதத்தையோ நாட்களையோ வாரத்தையோ குறிக்காது. காலம் என்பது ஒருத்தருடைய தலையெழுத்து எப்படி மாறுது. ஒரே வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் பல வருது. அவங்கள மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரே மனிதன் ஒரு காலகட்டத்துல ஏழையா இருக்கிறான், ஆனா இன்னொரு காலகட்டத்துல பணக்காரனா இருக்கிறான். ஒரே மனிதன் ஒரு காலகட்டத்துல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், ஆனா இன்னொரு காலகட்டத்துல ஆரோக்கியம் குன்றி போறான். ஒரு காலகட்டத்துல அழகா இருக்கிறாங்க, அப்புறம் அந்த அழகு போயிடுது. அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சமநிலை, இல்ல இன்ப துன்பங்கள் அப்படி மாறி அவங்களுடைய உருமாற்றமும் ஏற்படுது, சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படுது. இதெல்லாம் யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா காலோஸ்மின்னு சொல்றாரு கிருஷ்ணர். நானே காலமாக செயல்படுகிறேன். சில நேரங்கள்ல இராத பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா நாம கூட சொல்லுவோம் காலம்தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காலம் என்பது விதியாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகும். காலம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. காலம் பல விஷயங்களை மாத்திரும். அதுதான் காலம். நன்றி. அது அடுத்த கேள்வி. குலபாம்சன என்ற சொல்லை எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? மாதாஜி நைன்த் கொஸ்டின் விட்டுட்டீங்க மாதாஜி. 9th கொஸ்டின். சரி மன்னிக்கணும். ருக்மி என்ன உறுதிமொழி எடுத்தான்? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. மாதாஜி இருங்க, ஒருத்தர் மாதாஜி நான் சொல்றேன். அனிமா சொல்லுங்க. போரில்
கிருஷ்ணரை கொல்லாமலும் ருக்மிணியை திரும்பிக் கொண்டு வராமலும் குண்டினாபுரத்தில் நான் மீண்டும் பிரவேசிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்தார். ஹரே கிருஷ்ண மாதா. நன்றி. அதான் நான் பாருங்க, பகவானுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால இந்த உறுதிமொழி எடுத்தாலும் பகவான் உறுதிமொழி அதுக்கு ஒத்துக்குனாதான் நடக்கும் எதுவுமே. 10வது கேள்வி, கோபாலஸ்ய மற்றும் துர்மதே பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பத்மா. கோபாலஸ்ரீ என்பது பொருள் வேதங்களை காப்பவர் என்பதாகும் மாதாஜி. துர்மதே என்றால் துஷ்டர்களிடமும் கருணை கொண்டுள்ள சித்தம் அழகியவர் என்று பொருள்படும். துஷ்டர்கள் மேலேயும் கருணை இருக்கு. பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே கருணையா தான் பார்ப்பார். அவர் கடவுள் இல்லையா, அவருக்கு யார் மேலேயும் பேத பாபமே கிடையாது. எல்லாரையும் சமமா தான் பாவிக்கிறார். ஆனா அவங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்களோ அது மாதிரி அவர் பலன் கொடுக்கிறார். அவ்வளவுதான். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். இந்த ஸ்லோகம் நம்ம நல்லா புடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், பகவான் யாரையுமே வெறுக்க மாட்டார், எல்லார் மேலேயும் கருணை கொண்டிருப்பார். அடுத்து 11வது கேள்வி, குலபாம்சன என்ற சொல்லை எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? நவமணி மாதாஜி. குலபாம்சன என்ற சொல்லை யாதவ குலபதியே, குலப்பா என்ற சொற்களின் ஒரு சேர்க்கை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அம்சன என்ற சொல்லுக்கு எதிரிகளை கொல்வதில் கைதேர்ந்தவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரியா சொன்னீங்க, நன்றி. 12வது கேள்வி, ருக்மியின் இழிவான குணம் பற்றி உதாரணத்தோடு கூறுக. ருக்மி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மனஜா சொல்லுங்க. ருக்மி ஸ்ரீ கிருஷ்ணர் மீது சுமத்திய இழிவான குணங்களை தானே வெளிப்படுத்தினான். அதாவது என்ன சொல்றாரு, யாக நெய்யை திருடிய ஒரு காக்கை போல் என் தங்கையை அபகரித்துக் கொண்டு நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் பின்தொடர்வேன், மூடனே, வஞ்சகனே, போரில் ஏமாத்துக்காரனே என்று கிருஷ்ணரை ருக்மி திட்டுறா. ஆனா அதை தன்னோட குணமா அவன் வெளிப்படுத்தினான். ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானின் விண்ணப்பகதியும் பகவானுக்கு சொந்தமானவனும் ஆவான். எனவே பகவானின் சுகத்திற்குரிய யாக நிவேதனத்தை திருட முயலும் ஒரு காக்கையை போன்றவனே ஆவான் ருக்மி. பகவானுக்கு சொந்தமானது தான் எல்லாமே. அவனுக்கு பகவானே தெரியாதுல்ல, அதனால அவன் தான் ஒரு காக்கை மாதிரி, யாகத்துல இருக்கிற யஜ்ய பொருளை திருடுற காக்கை மாதிரி ருக்மி. நன்றி. அடுத்த கேள்வி, ருக்மி வெட்கத்தினால் எதை நேரடியாக குறிப்பிடவில்லை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியின் ஓர் அழகிய மலர்படுக்கையில் படுக்க வேண்டியவர் என்பதையும் வெட்கத்தின் காரணத்தினால் இக்கருத்தை ருக்மி நேரடியாக குறிப்பிடவில்லை என்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னிட்டீங்க. ஏன்னா பகவானுடைய இன்பத்துக்கு உரியவள் ருக்மிணி, அது அவனுக்கு புரியல, அதுவும் இல்லாம வெக்கம் அவனுக்கு, அதனால அது சொல்லல. நன்றி. 14வது கேள்வி, எத்தனை அம்புகளால் பகவான் ருக்மியை தாக்கினார்? இது கூட ஒரு எண்ணிக்கை இருக்கு. 6 அம்புகளால். பகவான் ருக்மியின் 4 குதிரைகளை 8 அம்புகளாலும் அவனது தேரோட்டியை 2 தேர்கொடியை 3 அம்புகளாலும் தாக்கினார். நன்றி, சரியா சொன்னீங்க. அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காரு. பகவானுடைய செயல் எல்லாத்துலயும் ஒரு கணக்கோட தான், கணக்கு இல்லாமல் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு கணக்கு. 15வது கேள்வி, ருக்மி எடுத்த ஆயுதங்களை கூறுக. ருக்மி ஏதோ ஆயுதம்லாம் எடுத்தான். பதில் சொல்லாதவங்க யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. இரும்பு சொல்லட்டுமா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பதில் சொல்லாதவங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க பத்மாட்சி. அந்த ஆயுதம் மட்டும் தானே சொல்லணும், அதனால சொல்றேன். சொல்லுங்க. பிரபு மாதாஜி, கதா, திரிசூலம், வால், பரிச்ச, குந்தம், சட்டுளி, அந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் எடுத்தான். இரும்பு தடி, பட்டிசம், கேடயம், வால், சூலம். அவங்க நீங்க மலையாளத்துல படிச்சு சொல்லிட்டீங்களா? சட்டுளி மாதாஜி மலையாளத்துல படிச்சு. ஓகே. 16வது கேள்வி, பதங்க பொருள் கூறுக. நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதங்க ஒரு பறவை, விட்டில் பூச்சி மாதாஜி. பறவை இல்ல, விட்டில் பூச்சி. புக்ல அப்படிதான் இருக்கு மாதாஜி, விட்டில் பூச்சின்னு இருக்கு பாருஜி. ஒரு பறவைன்னு கொடுத்திருக்காங்க, பிராக்கெட்ல விட்டில் பூச்சின்னு கொடுத்திருக்காங்க. பறவை ஆகாது, என்னத்துக்கு அப்படி போட்டாங்கன்னு தெரியல. விட்டில் பூச்சி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
அந்த ஆமா லைட் அது பறக்கறதுனால அது போட்டிருக்காங்க. அது பறந்து போய் இந்த லைட்ல இல்ல, அது பூச்சி வந்து பறவை வேற வித்தியாசம் இருக்குல்ல. எனிவே, ஆமா விட்டில் பூச்சி என்பது விளக்கு ஏத்தனோம்னா கூட அதுல வந்து விழுந்து விழுந்துடும். போயிடும். ஆமா மாதாஜி. அந்த மாதிரி. ஈயாம்பாட்டம் அந்த மாதிரி ஒரு பேர். அது விளக்குல வந்து சாவறதா. ஆமா ஆமா ஆமா. நன்றி. அடுத்த கேள்வி. ருக்மிணி பகவானிடம் என்ன வேண்டினாள்? யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மணிமேகலை. ஹரே கிருஷ்ணா. அதாவது தயவு கூர்ந்து என் சகோதரனை கொல்லாதீர்கள் என்று கூறினாள். ருக்மிணி கூறினாள், யோகேஸ்வரரே, அளவிடற்கு உரியவரே, தேவதேவரே, உலக நாயகரே, மங்களகரமானவரே, உஜமலம் உடையவரே, தயவுக்கு என் சகோதரனை கொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்கா. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாளாம். ஆமா. இப்ப கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் எனக்கு பூ வாங்கி கொடு, புடவை வாங்கி கொடு, வளையல் வாங்கி கொடு, எங்கன்னா சினிமா கூட்டின்னு போ, ஹனிமூன் கூட்டின்னு போ அப்படி கேட்பாங்க. ருக்மிணி எங்க அண்ணனை கொல்லாதீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. விஸ்வநாத் 18வது கேள்வி. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் எதை மேற்கோள் காட்டி உலக நியதியை கூறுகிறார்? சகோதரியானவள் கருணையே வடிவானவள், தயாயா பகினி மூர்த்தி என்ற உலக நியதியை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி மேற்கோள் காட்டுகிறார். ருக்மி துஷ்டனாகவும் தன் தங்கையின் உயர்ந்த விருப்பத்தை எதிர்ப்பவனாகவும் இருந்த போதிலும் ருக்மிணி அவனிடம் இரக்கம் காட்டினாள். அந்த பகினி அப்படின்னா பஹன் அப்படின்னு இந்தி வார்த்தை இருக்கு. பகினின்னாலும் சகோதரி. அந்த சகோதரி கருணை வச்சிருக்கிறா பாருங்க. எல்லா சகோதரிகளும் உங்களுடைய சகோதரன் மேல பாசம் அன்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால தயானா கருணை, பகினி மூர்த்தி. அதனால சகோதரி தன்னுடைய சகோதரன் மேல கருணை வைத்திருக்கிறாள். 19வது கேள்வி. பகவான் ருக்மியை எப்படி தண்டித்தார்? நான் சொல்லட்டுங்களா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. அந்த துஷ்டனை வந்து ஒரு துணியால் கட்டி தனது இந்த கேசத்தையும் மீசையும் இங்குமகுமாக கத்தரித்து அவனை விருபமாக்கினார். அதே சமயத்தில் வந்து யானைகள் தாமரை பூக்கள் நசுக்குவது மாதிரி யது வீரர்கள் வந்து எதிரிகளுடைய அசாதாரணமான சேனையை வந்து அவர் நசுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ருக்மிய வந்து விகாரப்படுத்தி திட்டுக்கிட்டா அங்க மடை இந்த முடியில வந்து ஆமா சாகடிக்கிற மாதிரி பாதி எடுத்துறது, இங்க அங்க முடி கொத்த கொத்தையா வச்சிடுறது. அப்ப அசிங்கமா இருப்பாருல்ல, அதுக்கு. தானே மாதாஜி அது கொல்றதுக்கு சமந்தான். ஒரு வீரனுக்கு வந்து அது கொல்றதுக்கு சமந்தான். ஆனா உயிர் கெட்டது. 20வது வாளைவே வந்து உபயோகித்தார் மாதாஜி, வேற எதுலயும் உபயோகிக்கல. 20வது கேள்வி. உறவினன் குற்றம் செய்தால் எப்படி தண்டிக்க வேண்டும்? யாராவது உறவினர் தவறு ஏதாவது செஞ்சா என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு உறவினன் குற்றம் மரண தண்டனைக்கு அனுமதியளித்தாலும் அவனை கொல்லக்கூடாது. மாறாக அவனை குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். தன் சொந்த பாவத்தினால் முன்பே அவன் கொல்லப்பட்டவன் ஆகின்றான் என்பதால் மீண்டும் எதற்காக அவனை கொல்ல வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. ஒரு உறவினர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா விலகத்தான் வேண்டும். இனி என்ன பண்றது? அவங்கள நாம திரும்பி கொல்ல முடியாது. யாரையுமே கொல்ல முடியாது நம்மெல்லாம். இது உறவினர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு பலராமர் சொல்றார். 21வது கேள்வி. கோரதம என்று எது கூறப்படுகிறது? நான் சொல்லட்டுமா மாதாஜி? கொடூரமானதாகும் மாதாஜி. நீங்க சொல்லுங்க சரஸ்வதி மாதாஜி. துரதிருஷ்டவசமாக உடன் பிறந்தோரை கொல்வது வழக்கமான ஒரு விஷயமாயிற்று. இத்தகைய கொலை மிகவும் பயங்கரமானது. அதுவே கோரதம என்றப்படும். அதாவது உடன் பிறந்தவங்களை கொல்றது வந்து கோரமான செயல், அது செய்யக்கூடாது அப்படின்றத கோரதம சொல்லுது. நன்றி. மனிதர்கள் எதனால் அகந்தை கொள்கின்றனர்? பிரேமபூர்ண பரமேஸ்வரி சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல, அவங்க பதில் பாதி சொன்னாங்க, அப்புறமா எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க பேசுறாங்களோ இன்னும் நமக்கு கேட்கல. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மாதாஜி. கேக்குதுங்க மாதாஜி. சரி. இப்ப ராதா மாதாஜி பதில் சொல்லுங்க.
மாதாஜி நான் குறிக்கலைங்க மாதாஜி. குறிக்கல. அம்மாக்கு கண் ஆபரேஷனுங்கிறனால ஹாஸ்பிட்டல் கலந்துட்டு சரி குறிக்கலைங்க. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கனிமொழி சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தங்களுடைய சொந்த ஐஸ்வர்யங்களின் மீது கர்வத்தால் குருடராக்கப்பட்ட அகந்தை கொள்ளும் மனிதர்கள் ராஜ்யம், நிலம், செல்வம், பெண்கள், கௌரவம், சக்தி போன்றவைகளுக்காக மற்றவர்களை அவமதிக்கின்றனர். யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ, யார்கிட்ட ரொம்ப அழகு இருக்கோ, நிலம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, கௌரவம் இருக்கு, சக்தி இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா கர்வமும் கூட வந்துரும். 23வது கேள்வி, ருக்மியின் மனநிலை நியாயமற்றது என்று ஏன் பலராமர் கூறுகிறார்? அறியாமையில் உள்ளவள் போல் எல்லா ஜீவராசிகளிடம் விரோதம் கொண்டவர்களும் உன்னுடைய உண்மையான நலம் விரும்புபவர்களுக்கும் தீங்கிழைத்தவர்களுக்கும் நலம் பெற நீ விரும்புகிறாய். நியாயமற்றது. உன்னுடைய நலன் விரும்புபவர்களுக்கு நீ கெட்டது நினைக்கிறது நியாயம் கிடையாது. உன்னுடைய நலன் விரும்பி யாருன்னா இருந்தா அவங்களுக்கு நம்ம கெட்டது நினைச்சோம்னா அது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ருக்மிக்கு சொல்றான். ஏன்னா சொல்றார் பலராமர், ருக்மி அவர் மேல அன்பு வைக்கிற ருக்மிணிக்கு அவரு வேற என்னவோ யோசிக்கிறார். அதனால அவர் சொல்றார், நீ உன் மேல பாசம் வச்சவங்களுக்கு நீ நீ அவங்க விருப்பத்துக்கு எதிரா, ருக்மிணிக்கு விருப்பம் இல்லைல்ல சிசுபாலனை திருமணம் செய்து கொள்ள, அவங்க விருப்பத்திற்கு எதிரா நீ நடந்துக்கிறது நியாயமில்லை அப்படின்னு சொல்றார். யதா ஜோதிர் யதா நபக என்னும் வரி கூறும் 2 ஓமைகளை கூறுக. 2 ஓமை இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மாதாஜி. மணிமேகல். யதா ஜோதிர் யதா நபா என்ற இச்லோகத்தின் கடைசி வரி 2 ஒப்புமைகளை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒன்றை பலவாக நாம் காண்கிறோம். ஜோதி என்ற சொல் சூரியன் அல்லது சந்திரனை போன்ற கிரகங்களின் ஒளியை குறிப்பிடுகிறது. சந்திரன் ஒன்றுதான் என்றாலும் குளங்களிலும் நதிகளிலும் ஏரிகளிலும் குடத்து நீரிலும் அது பிரதிபலிப்பதை நாம் காண முடியும். இதனால் சந்திரன் ஒன்றே ஆகினும் பல சந்திரங்கள் இருப்பது போல் காணப்படுகிறது. அதுபோலவே பரமபுருஷர் எல்லா இடங்களிலும் இருப்பதால் ஒவ்வொரு ஜீவனிலும் ஒரு தெய்வீக இருப்பை நாம் காண்கிறோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 2வது ஒப்புமை ஆகாயத்தை பற்றியதாகும். யதா நப, ஓர் அறைக்குள் சில மண் பாத்திரங்களை நாம் மூடி வைத்திருப்போமானால் ஒரே ஆகாயம் ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளும் வெவ்வேறாக இருப்பதை நாம் அறிகிறோம். ஒன்று சந்திரன், இன்னொன்னு ஆகாயம். இது சந்திரன் பாத்தீங்கன்னா எல்லா குளம், குட்டை, ஏரி எல்லாத்துலயும் விழுது சந்திரன். அப்ப பல சந்திரனை நம்ம பார்க்கல, ஒரு சந்திரன் தான், ஆனா அதனுடைய பிம்பம் பலவாக இருக்கிறது. அதே போல ஆகாயம் எங்கும் நிரம்பி இருக்கிறதெல்லாம் ஆகாயம் தான் சொல்லுவாங்க. பாத்திரங்களை, மண்பானைகளை வச்சோம்னா அதுக்குள்ள இருக்கிற காலி இடங்கள்லாம் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓமை இங்க சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. 25வது கேள்வி, பகவான் பலவிதமாக தோன்றுவதன் காரணம் யாது? மாதாஜி நான் சொல்லட்டுங்களா மாதாஜி? இருங்களேன், யாராவது சொல்லாதவங்க வந்தாங்கன்னா பதில் சொல்லாதவங்க. மாதாஜி நான் சொல்லட்டுமாங்க மனஜா மாதாஜி? சொல்லிட்டீங்களா? சொன்னீங்க. ஆமாங்க. பதில் சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க மாதாஜி. கோலோக நிவாசினி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. யதாகி அவஹிதோ வஷ்ணிர் தாருஸ்ய ஏக சர்வயோனிஸ் நானேவ பாதி வித்மாத்மா போதேஷு ஷா ததான் பூமான். அப்ப எப்படி விறகுல அந்த தீ உள்ளுக்குள்ளேயே இருக்குதோ, ஊடுருவி இருக்கோ, அதே மாதிரி பகவான் எல்லா பொருட்களிலும் பகவான் பரமாத்மாவாக ஊடுருவி இருக்கிறார். எனவேதான் இரண்டற்ற ஒருவரான பகவான் இந்த பலவிதமா காணப்படுறார் மாதாஜி. நன்றி. சரியா சொன்னீங்க. ஸ்லோகமும் சொன்னீங்க. வெரி குட். அடுத்த கேள்வி, 26வது கேள்வி, ஜட உடல் எதனால் ஆனது? ஜட உடல் எதனால் ஆனது? ஆரம்பமும் முடிவும் கொண்ட இந்த ஜட உடல் ஆரம்பமும் முடிவும் கொண்டதாகும். இந்த ஜட உடல் இன்னும் அடுத்த லைன் படிங்க. பௌதிக மூலம் பொருட்களையும் புலன்களையும் இயற்கை குணங்களையும் உள்ளடங்கியதாகும். பௌதிக மூல பொருட்கள்னா என்னன்னு தெரியுமா?
பௌதிக மூலப்பொருட்கள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருபத்தி 24 வகையான 24 மூலப்பொருட்களை சொல்றதுதான் மூலப்பொருட்கள். பௌதிக மூலப்பொருட்கள் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரைகள். பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. புலன்கள். அப்புறம் இயற்கை குணங்கள். இயற்கை குணங்கள்னு எதை சொல்றாங்க? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3 குணங்கள் இருக்கு. சத்துவ, ரஜோ, தமோ குணம். அதெல்லாம் ஆனதுதான் இந்த உடல். சரியா? நன்றி. அடுத்த கேள்வி, நாடக மேடையான இந்த உலகிற்கு அப்பால் என்ன உள்ளது? ஹரே கிருஷ்ணா. நாடக மேடைக்கு அப்பால் கிருஷ்ணனுடைய உண்மையான அர்த்தமுள்ள ராஜ்யம் இருக்கு. அங்க தூய ஆத்மாக்கள் முக்தி அடைந்த வாழ்வானது பரமபுருஷன் அன்பு தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த ஊரை தாண்டியே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆமாம். இந்த உலகமே மிகப்பெரியது. பக்தர்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு வகுப்பை என்னுடைய கணவர் எடுக்க போறார். நான் 2 வாரங்களுக்கு வர முடியாது. அதனால விசேஸ்வரி மாதாஜியும் என்னுடைய கணவர் ஞாயிற்றுக்கிழமை பிரபஞ்ச தோற்றம் பற்றி, ஏன்னா நிறைய பக்தர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்க. பிரபஞ்ச தோற்றம், இந்த உலகம், இந்த ஜம்பு தீபம் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவார். மாதாஜி விசேஸ்வரி இந்த பாகவத வகுப்பை எடுப்பாங்க. அடுத்து உலகம், அப்ப உலகம் எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு தெரியும். நாம இருக்கிறோம் ஒரு சின்ன இடத்துல. ஆனா இந்த உலகமே, இந்த பௌதிக உலகம்னு சொல்றது எவ்வளோ பெருசு. அதுல என்னென்ன இருக்கு, எங்கெங்க இருக்கு, அதெல்லாம் அந்த பூகோளம் படிக்கலாம். 5வது காண்டத்துல வருது. அது மீண்டும் நம்ம ஒரு முறை அது படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால மீண்டும் அதை படிக்க போறோம். அடுத்து, ஜட உலகானது எதனால் பராமரிக்கப்படுகிறது? உதாரணத்துடன் விளக்குக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாடகம், உலகமே ஒரு நாடக மேடை. மாதாஜி சொல்லிட்டோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் ஜீவபோதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத் என்று விளக்கிறார். ஜட உடலானது, ஜட உலகமானது அதை சுரண்டி வாழ விரும்பும் ஜீவராசியின் இச்சையினால் பராமரிக்கப்படுகிறது. ஜட உலகம் ஒரு சிறைச்சாலை போன்றது. குற்றவாளிகள் குற்றம் புரிய உறுதி கொண்டுள்ளதால் சிறைச்சாலையை பராமரிப்பது அவசியம் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. ஜட உலகமே எதுக்காக பராமரிக்கப்படுதுன்னு, அதை சுரண்டி வாழணுன்ற ஜீவராசிகளுக்காக பராமரிக்கப்படுகிறது. ஜெயிலாம் எதுக்கு? தவறு செய்பவர்கள் இருக்கிறதுனாலதான் சிறைச்சாலை. தவறு செய்பவர்களே இல்லைன்னா சிறைச்சாலையே அவசியம் இல்லை. ஒரு நாட்டுல எல்லாருமே நல்லவங்க, திருடர்களே கிடையாது, தவறு செய்பவர்களே கிடையாதுன்னா சிறைச்சாலைக்கு அவசியமே இல்லையே. இந்த ஜட உலகம் என்பது சிறைச்சாலை. தவறு செய்யும் ஜீவராசிகளுக்காக பராமரிக்கப்படுகிறது. 29வது கேள்வி, தத்தேது துவாத் என்ற சொல். நான் சொல்றேன் மாதாஜி, குறிச்சிருக்கேன் மாதாஜி. சொல்லுங்க ராதா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. தத்தே துத்வாத் எனும் சொற்றொடர் இங்கு ஆத்மாவை விவரிக்கும் வகையில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு ஜட உடலாக உருவெடுத்துள்ள ஜடத்திற்கு ஆத்மாவே காரணம் என்பது இதன் பொருளாகும். உடலை கண்டறிவதற்கு காரணமாக விளங்குவது ஆத்மா என்பதையே தத் பிரசிதே என்னும் சொல் சுட்டிக்காட்டுகிறது. அறிவொளி பெற்றவர்கள் இவ்வுண்மையை நன்கு அறிந்துள்ளனர் என்பதையும் இச்சொல் சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணன். மேலும் பேராகிராஃப்ல இருக்கு மாதாஜி. தத்தேதுவாத் சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மனை எனும் சொல்லுக்கு ஜட பிரபஞ்சம் ஒரு புறம் இருக்கிற ஸ்லோகத்தில் இச்சொல் பரமாத்மாவை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. இவ்விஷயத்தில் சத்தே துத்வாத் என்ற சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சுயசக்தியை விரிவுபடுத்தி ஜட பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. வார்த்தைக்கு நிறைய பெரிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான விளக்கம் எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியை விரிவுபடுத்தி தன்னுடைய சக்தியை விரிவுபடுத்தி இந்த ஜட பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார். அவருடைய வெளிப்புற சக்தியினாலதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். நன்றி. அடுத்த கேள்வி, சந்திரனின் மரணம் யாது? இந்த உதாரணத்தை விளக்குக. சந்திரன் சாக போதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. புதுநிலவு தினம் சந்திரனின் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயினும் சந்திரனின் தோற்றங்களுக்குத்தான் மாற்றம் ஏற்படுகிறதோ தவிர சந்திரனுக்கல்ல. அது போலவே பிறப்பும் மற்ற உருமாற்றங்களும் உடலுக்குத்தான் ஏற்படுகின்றன, ஆத்மாவுக்கல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அமாவாசை அன்னைக்கு அதான சொல்றோம். புது நிலவுன்னா நியூ மூன் டே. அதை அமாவாசையை இவங்க புது நிலவுன்ட்டு மொழிபெயர்த்திருக்காங்க.
அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நிலா இல்லையா? இருக்கா? இல்ல இல்ல இருக்காது. இருக்கு மாதாஜி. ஆனா அது வந்து நமக்கு முழுசா தெரியும். ஆ முழுசா தெரியும். பாருங்க, சாரதா மாதாஜி அடிச்சாங்க பாருங்க பதில். நிலவு இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல. நமக்கு தெரியாது. இப்ப நம்ம உடல் போயிடுச்சுன்னா நாம இருக்கிறோமா இல்லையா? நம்ம இருக்கோம், நம்ம ஆத்மா இருக்கோம். ஆனா ஆத்மா உடல் தான் இருக்குது. கீழே உடல் விழுந்திருக்கும். போதே உடல் தவிர தான். ஆத்மா இருக்கு. இப்ப ஆமா. இந்த நிலவு உதாரணம் ஏன் காட்டுறாங்கன்னா, நிலவு இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆமா. அத மாதிரி இந்த ஆத்மா இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா சரீரம் இல்லாமல் போகிறது. அதான் எந்த உதாரணம். உயிரினத்துல இருக்குதுன்னு தெரியாது மாதாஜி. அதோட அடுத்தது ஆ எந்த உயிரினத்துல ஆத்மா இருக்குது, ஆத்மா இருக்குது ஆனா எந்த உயிரினத்துல இருக்குதுங்கிறதும் தெரியாது. ஆமா. இல்ல இல்ல மரணத்துல வந்து ஆத்மா ஆத்மா உடல் இல்ல தானே. எஸ் அடுத்து மாதாஜி. ஆத்மா தெரியாது. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் மாதாஜி இந்த இடத்துல. இப்ப சரி. வந்து ஒரு ஜீவன் வந்து மரணம் ஆகுது. அப்ப நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோம், என்ன சொல்லணும்னா அந்த மரணத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டு அந்த உடல்ல வந்து இந்த ஆத்மா வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுல எனக்கு படிச்ச மாதிரி ஞாபகம். இது கரெக்ட் கரெக்டான? தான், கரெக்ட் தான். அதாவது அடுத்த பயணம் வரைக்கும் கூட ஒரு உடல் கொடுக்கப்படுகிறது. அடுத்து பயணம் இப்ப இந்த உடல் இங்க போயிடுதா, போயிட்டதுக்கு அப்புறம் யமலோகம் வரைக்கும் பயணிக்கணும். அதுக்குதான் ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த இறந்தவர்களுடைய பொருள் எல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வருடம் இந்த பௌதிக உலகத்துல தான் இருக்கு அந்த ஜீவன். எஸ் அது அடுத்த மாதாஜி. பிறவி எடுக்கிற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு இதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வருஷம் அந்த திதி கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்து அவங்க பொருள் எல்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு வருட காலம் அந்த ஜீவன் பயணிக்கிறது. அந்த பயணத்துக்கு ஒரு ஒரு உடல் உண்டு. அப்ப ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாங்க மாதாஜி அந்த ஜீவன் இறந்தோடனே? அவங்களோட பொருளை யாருக்காவது ஏதாவது எடுத்து இல்ல கொடுத்தா அப்ப என்ன? அந்த ஜீவனுக்கு வந்து அடடா எந்தாச்சேன்னு ஒரு பற்று இருக்கும், ஒன்னும் ஆகாது. அவங்க இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களது புடவைய நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இப்ப உங்களதுன்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க ஒரு பொருளை, அத நீங்க அது எந்தில்லன்னு ஒரு உறவு கட் ஆகும் போது கொடுத்தா பரவாயில்ல. அவங்க வேற ஜென்மம் எடுக்கும்போது அவங்களுக்கு அதோட தொடர்பு இருக்காது. அது போற வரைக்கும், அவங்க அடுத்த இது எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதோட தொடர்பு இருக்கும் தானே. புரியுதா? அதனால அடுத்தது எப்படி மாதாஜி தெரியும் நம்மளுக்கு? நமக்கு தெரியாது. அதாவது இப்போ ஒரு ஜீவனை கொண்டு போய் அங்க யமலோகத்துல நிறுத்துவாங்க. அங்க கணக்கெல்லாம் படிப்பாங்க, நல்லது கெட்டது, முதல்ல சொர்க்கமா இல்ல நரகமா, எந்த எந்த உலகத்துக்கு அவங்கள அனுப்புறது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், என்ன சொல்றது, தீர்ப்பு தீர்ப்பு நடக்கும். தீர்ப்பு நடக்கும். பக்தர் எல்லாரும் தானே மாதாஜி நரலோகம் நம்மளுக்கு மாபா. பக்தர்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியல. இந்த இடத்துல மட்டும் அபக்தர்களை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆனா பக்தர்களும் பிறவி எடுக்கிறோமே, முழுமை பெறவில்லை என்றால். பக்தியில முழுமை பெறலன்னா பிறவி உண்டாச்சே, அது எப்படி ஜட்ஜ்மெண்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. மாதாஜி சொல்றாங்க, ஒரு பிரம்ம தண்டம் மாதிரி நம்ம தலையில வைப்பாங்களாம். அப்ப நம்ம வந்து என்னென்ன நம்ம செஞ்சோமோ அது எல்லாமே கரெக்டா, பாவம் புண்ணியம், இதை பண்ணேன் அதை பண்ணேன் எல்லாம் அந்த நம்ம அங்க போய் எல்லாம் நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களே மாதாஜி. இல்ல அது கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்க, பக்தர்களுக்கு என்ன ஆகும், பக்தர்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு எப்படி நடக்கும் பக்தர்களுக்கு, அது தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா முக்தி பெற்றால் ஒழிய பக்தர்களும் திரும்பி வந்துதான் ஆகணும். அப்ப அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆனா தீர்ப்பு உண்டு, கண்டிப்பா உண்டு. நாம வந்து முழுமை அடையலன்னு வச்சுக்கோங்க, திரும்பி தான் வந்தாகணும். பக்தியில் முழுமை பெறவில்லை என்றால் திரும்பி வந்துதான் ஆகணும். அதனால அது எப்படி அது கணக்கு போடப்படுது அப்படின்றது அதை பத்தி விவரங்கள் இல்லை. ஆனா கண்டிப்பா உண்டு. ஆனா இப்ப பண்றதெல்லாம் நான் பலமுறை போன ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை கூட சொன்னேன் நானு. சில நேரங்கள்ல பக்தியை கர்ம காண்டம் மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து பக்தர்களாகி ஜாக்கிரதையாக இருக்க. புரியல மாதாஜி எனக்கு. ராதா மாதாஜி மியூட் போடுங்க. ராதா மாதாஜி போட்டுட்டேன், நான் அவங்கள போட்டேன், இருங்க. கோலோக நிவாசினி மாதாஜி, இந்த இடம் உங்களுக்கு புரியல இல்லையா? நம்ம வந்து தூய பக்தி தொண்டு செஞ்சோம்னா, தூய பக்தி தொண்டு புண்ணியம் பாவத்துல இறங்காது.
நல்லா புரிஞ்சுக்குங்க. தூய பக்தி தொண்டு, ஜெபம் பண்றோம், பாகவதம் படிக்கிறோம். அதனுடைய இந்த பக்தி தொண்டு உள்ள அந்யாபிலாஷிதா சூன்யம் அப்படின்னு சுத்தமான நிலையில நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது அது பாவத்திலயும் வராது, புண்ணியத்திலயும் வராது. பாவ புண்ணியம் என்பது நம்மை இங்கு மீண்டும் பந்திக்க வைக்கும். பாவம் செய்யறது பெரிய தப்பு தான். ஆனா புண்ணியம் கூட நம்மை திரும்ப இங்க வர வைக்கும். நம்ம புண்ணியம் செய்யறதுக்கான ஆசைகளோட நம்ம பக்தி செஞ்சோம்னா அது புண்ணியம் ஆயிடும். அது பெரிய ரிஸ்க். நம்ம எல்லாம் புண்ணியத்தை நோக்கி ஓடுறோம் நிறைய முறை. அது நல்லதுதான், புண்ணிய காரியம் என்பது நல்லதுதான். ஆனா அது நம்மை பந்த வைக்கும். அதனால பக்தர்களே முயற்சி பண்ணுங்க, கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும். அது மாதிரிதானே அர்ஜுனன் பகவத்கீதையே அதுக்குதான். அர்ஜுனன் என்னுடைய உறவினர்களை கொன்னன்னா எனக்கு பாவம் வரும்னு பயந்தான். அதனால கொல்லாமல் இருந்தன்னா புண்ணியம் வரும். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இந்த மலர் சொற்களால் மயங்காத, நான் சொல்றத நீ செய். நம்ம கிருஷ்ணருக்காக செயல்பட வேண்டும். கிருஷ்ணருக்காக செயல்படும் போது பாவ புண்ணியத்துல மாட்ட மாட்டோம். இத மட்டும் பக்தர்கள் கவனமா இருக்கணும். நிறைய நேரத்துல நம்ம புண்ணியம் மாதிரி தான் செய்யறோம் காரியங்களை. அதுல நம்ம சிக்கி விடுவோம். அதை செஞ்சா புண்ணியம் உண்டு, இதை செஞ்சா புண்ணியம் உண்டு அப்படின்னு நாம சிக்கிக் கொள்வோம் கண்டிப்பா. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வரணும். உள்ள அனுபவிக்கணும்ன்ற ஆசையை கூட எடுக்கணும். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடறதுக்கு ஆசை இருந்தாலும் திரும்பி வரணுமாமே. ஒரு கிளிப்பு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாலும் திரும்பி வரணும். ஒரு கிளிப்புக்கு ஆசைப்பட்டா கூட திரும்பி வரணுமா? அப்புறம் குலோப் ஜாமுனுக்கு என்ன சொல்றது? எல்லாத்தையும் அதாவது நம்ம அதுக்குதான் ஆசைகளை திசை திருப்பணும். ஆசையே இருக்கக்கூடாது. ஆசை கூடாதுன்னு சொல்லல. அப்ப கிளிப் வாங்கி ராதாராணிக்கு வச்சிருங்க, அவ்வளவு. புடவை வாங்கி ராதாராணிக்கு வச்சிருங்க. அதுவும் அதாவது சில பேர் நாம என்ன பண்றோம், ராதாராணிக்கு வைக்கிறோன்ட்டு நான்ல கட்டிக்கிறேன், ராதாராணி குடுக்குற மாதிரி குடுத்துட்டு நான்ல போட்டுக்கிறேன். அதுவும் பிரச்சனை, அதுவும் பிரச்சனை தான். அதுல இருந்தும் நம்ம படிப்படியாக பௌதிக விஷயங்கள்ல இருந்து நம்முடைய ஆசைகளை எடுத்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்மளை திருப்பிட்டே வரணும். அப்படி ஆசைகள் வருது, எல்லாருமே இதயத்திலயும் ஆசைகள் வருது. ஆசை முளை தோணும். அப்போ இல்ல, இது என்னை பந்தப்படுத்தும், நான் இந்த ஆசையை கிருஷ்ணரை நோக்கி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மாத்தணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு எண்ணங்களையும் கவனிக்கின்ற சக்தி ஒரு தனி மனிதனுக்கு தான் இருக்கு. என் எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா என் எண்ண ஓட்டங்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அந்த எண்ண ஓட்டங்களை கிருஷ்ணரை நோக்கி, கிருஷ்ணருடைய திருப்தியை நோக்கி திசை திருப்ப வேண்டும். அடுத்த கேள்வி, பௌதிக வாழ்வை ஒருவன் எப்படி அனுபவிக்கிறான்? எதனால் நாம் ஆத்மாவை அறியும் நமது சக்தியை இழந்து விடுகிறோம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சரி சொல்லுங்க சாரதா மாதாஜி. சந்திரனின் வளர்பிறையும் தேய்பிறையும் எப்படி வெறும் மாயையோ அப்படியே அத்தகைய அடையாளமும் வெறும் மாயை மட்டுமே ஆகும். நம்மை ஜட உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதால் ஆத்மாவை அறியும் நமது சக்தியை நாம் இழந்து விடுகிறோம். ஆத்மாவை நம்ம எப்படி, ஏன்னா ஜட உடலோட தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம், அதனால ஆத்மாவை அறிய முடியாது. நன்றி. அடுத்த கேள்வி, பௌதிக வாழ்வை ஒருவன் எப்படி அனுபவிக்கிறான்? இது 2 ஸ்லோகத்துல இருக்கு. பௌதிக வாழ்வை ஒருவன் எப்படி அனுபவிக்கிறான்றது 2 ஸ்லோகத்துல இருக்கு. யார் சொல்றீங்க பதில்? உறங்கும் மனிதன் பொய்யான ஒரு கனவு நிலையில் புலனுகுறு பொருள்களையும் தன் செயல்களையும் புலன்களையும் காண்பது போல அறிவற்றவன் பௌதிக வாழ்வை அனுபவிக்கிறான். அசங்கோகி அயம்புருஷக. அடுத்தது, இந்த பௌதிக வாழ்வானது நிஜமல்ல என்ற போதிலும் புலனுகையே நினைத்து கொண்டிருக்கும் ஒருவன் அதை துறப்பதில்லை. இது கனவில் கண்ட கெட்ட அனுபவங்கள் மனதை விட்டு அகலாதது போல் ஆகும். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி, ஸ்ரீ பலராமர் ருக்மிணிக்கு எதை நினைவுபடுத்தினார்? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க ராதா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமதி ருக்மணி பகவானுடன் லீலைகளை புரியும் நித்திய லட்சுமி தேவி என்பதையும் பெயரளவேயான சோகத்தை அவள் கைவிட வேண்டும் என்றும் பகவான் பலராமர் அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நன்றி, சரி சொன்னீங்க. அடுத்து 34வது கேள்வி, சீதலா கேசவி மாதாஜி சொல்லுங்க. போஜகடம் பற்றி கூறுக. போஜகடம். போஜகட நாம போஜகடம் என்ற, அதாவது தன் தேக பலத்தையும் ஒளியையும் இழந்தவனாய் உயிர் மூச்சு மட்டுமே எஞ்சியிருக்க தன் பகைவர்களால் வெளியேற்றப்பட்ட ருக்மியால் தான் விரூபம் செய்யப்பட்டதை மறக்க இயலவில்லை. ஏமாற்றத்துடன் தன் வசிப்பிடமாக பெரிய பட்டணத்தை உருவாக்கி அதை அவன் போஜகடம் என்று அழைத்தான். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, அவன் சத்தியம் பண்ணியிருந்தான் உள்ள வரக்கூடாதுன்ட்டு.
அதுக்கேத்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சிருக்கணும். அவன் என்ன பண்ணா, இன்னும் ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை, அதனால போஜ கடம் அப்படின்னு பேர் வச்சு இன்னொரு நகரத்தை உருவாக்கி அதுல ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். அப்பன்னா என்ன அர்த்தம்? உள்ள வரல, ஆனா நான் வேற எங்கேயோ ஆட்டம் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். 35வது கேள்வி. துவாரகையில் இருந்த அரச குடும்பங்கள் யாவை? ஹரே மாதாஜி கிருஷ்ணா. நான் சொல்றீங்களா மாதாஜி இதுக்கு? சொல்லுங்க. ஹரே குரு கிருஷ்ணா. குரு இஸ்ருஜய கைகேய விதர்ப யத குந்தயக மீதோ முமுதீரே அஸ்மின் சம்பிரமாத் பரிதாபதம். அப்போ குரு குரு இந்த ஸ்ருஜய கேகய விதர்ப யது மற்றும் குந்தி அரச குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து சந்தோஷமாக வந்து இங்கும் அங்கும் உழவக்கூடிய மக்கள் கூட்டத்துல வந்து ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் சந்தித்து கொண்டனர். இந்த கூட்டங்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, சரியா சொன்னீங்க. யாருக்காவது இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி எனக்கு இன்னொரு டவுட் மாதாஜி, இந்த அத்தியாயத்துல இல்ல, அந்த ஜீவன் வந்து 1 வருஷம் 15 காலம் 1 வருடம் 15 நாள், அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து அது பிரயாணம் பண்ணுது. நீங்க முதலே சொன்ன மாதிரி அந்த அவங்களுடைய நம்ம திங்ஸ எடுத்து நம்ம வேற யாரு கொடுத்தாலும் அது அப்படி நினைக்குமா மாதாஜி, என்னோடது எடுத்துட்டாங்க அப்படின்னு? ஒரு விதமான சூட்சுமமான பற்றுதல் இருக்கும்ல. ஓ அப்படிங்க மாதாஜி. ஏன்னா விருப்பப்பட்டுதான் ஒவ்வொன்றும் வாங்குவாங்க. உங்களுடைய ஆப்சன்ஸ்னா நீங்க இல்லாத நேரம் ஒரு பொருள் உங்களது எடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி துடிப்பு இருக்காது? எஸ் மாதாஜி. இருக்கும்ல, அதனால ஓ அது கனெக்டட் தான். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஜீவராசி வந்து ஏன் எடுத்தீங்கன்னு அடிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு இதெல்லாம் சூட்சுமம் தானே. சூட்சமமா. அப்ப அந்த ஆத்மா அந்த வீட்டுலதான் இருக்குமா மாதாஜி? அந்த வீட்டுல இருக்காது. அதுதான் பயணத்துல போகுது இல்ல. அந்த வீட்டுல 13 நாள் அந்த காரியம் பண்ற வரைக்கும் இருக்கும். அங்க அப்போ ஒரு பெரிய பிண்டதானம் கொடுக்கணும். ஏன்னா அந்த பிண்டதானம்லாம் அந்த காரியம்னு சொல்றோம்ல, அதுல வந்து புரோகிதரை வச்சுதானே சொல்றாங்க. புரோகிதரை வச்சு அதெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. அந்த வேத கால பண்பாடு வந்து நல்லாதான் இருக்கு. ஒரு ஒரு நல்ல சுமங்கலியான பெண் போனாங்கன்னா அப்ப அந்த ஒரு அதுக்கான காரியம் ரொம்ப அழகா பண்றாங்க. அப்ப வந்து ஒரு அழகான பெண்ணை, ஒரு நல்ல சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து புடவை ஜாக்கெட்டு எல்லாம் வளையல் அதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்க கொடுப்பாங்க. அந்த பெண் அதை வாங்கிட்டு திரும்பி பார்க்க கூடாதாம். அவங்க போவாங்களாம். அந்த 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 பெண்ணுடைய மகன் அந்த அம்மா அம்மான்னு கூப்பிடணுமா, அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க யாருக்கும். பிராமின் மாதாஜி, மற்றவங்க வர மாட்டாங்க. பிராமணிக்கு தான் தாலி முதல் கொண்டு வாங்கி கொடுப்பாங்க மாதாஜி. அதான் மஞ்சள் குங்குமம் சீயக்காய் எல்லாம் கொடுத்து 2 முறம் கொடுத்து சமையல் வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து முறத்தை மூடி காசிக்கு போறேன்னு தண்ணியை தெளிச்சிட்டு இவங்க கூப்பிட்டுட்டே போவாங்க. அந்த அம்மா புடவை மூடி திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. அது மாதிரி சில ரிச்சுவல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா அந்த ஜீவனோட இந்த உறவினர்களுக்கு இருக்கிற பற்று அருந்து போச்சுன்னு அர்த்தம். 13 நாள் அந்த ஜீவராசி அங்கதான் இருக்கும், அந்த வீட்டுலதான் இருப்பாங்க, காரியம் பண்ற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பயணம் தொடங்குகிறது. அந்த பயணத்துக்கு ஒரு தனி உடல் கொடுக்கப்படுறாங்க. அதுல இருந்து நம்ம பாக்குறோம்ல அந்த ஜீவன் எப்படி பயணிக்கிறது. யம தூதர்கள் வந்து அடிப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து தண்ணி கூட இல்லாம இருக்கும். அந்த பயணத்துக்கான சாப்பாடு தான் நாம கொடுக்குற பிண்டதானம்னு சொல்றாங்க. அதனால பல இந்த மாதிரி சடங்குகள்லாம் இருக்கு. பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு, இப்ப ஹரிநாமம் செய்யறவங்க, பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு அவங்க செய்யற பக்தி தொண்டே அவர்களை அந்த முன்னோர்களுக்கு பலனாக அமையும். அதனால அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த காரியம் இந்த சடங்குகள்லாம் பண்றது நல்லதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். அதை வந்து கிருஷ்ண உணர்வுல பண்ணிடணும். செய்யக்கூடிய அந்த அந்த ஜீவன்களுக்கு வைக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற சாப்பாடு வந்து பிரசாதமா வச்சோம்னா ரொம்ப புண்ணியம். அப்புறம் அது இன்னொரு டவுட். இது வந்து அந்த அந்த ஆத்மா வந்து என்ன சொல்றது, அது வந்து பக்தி தொண்டு பண்ணிருந்தது, இடையில பண்ணாமட்டா அது அது எப்படிங்க மாதாஜி? எவ்வளவு பண்ணீங்களோ அவ்வளவு வேலை செய்யும் மாதாஜி. எவ்வளவு பாருங்க, பக்தி தொண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்க, அந்த அக்கௌண்ட் குறையாது. சரி, அப்ப அதுல கலப்படமா இருக்குதுன்னா நீங்க கலப்படமான வாழ்க்கையை அடுத்த பிறவியில அனுபவிப்பீங்க.
ஓ அப்படி நம்ம எல்லாம் கலப்படமான பக்தர்கள்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிறவில கலப்படமான சூழ்நிலை நமக்கு வரும். பக்திக்கு அனுகூலமான காத்து வீசும், பிரதிகூலமான காத்தும் வீசும். ஏன்னா நீங்க தானே அதை பண்ணீங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து பல நேரங்கள்ல பக்திக்கு சாதகமான வேலையை செய்யறோம், பல நேரங்கள்ல பக்திக்கு பாதகமான வேலையை செய்யறோம். அது பிரிவில தொடரும், அதே கொடுக்கப்படும். அவ்வளவுதான். உங்க விருப்பம் தான் உங்க வாழ்க்கை. அதாவது அந்த டைம்ல அந்த ஒரு வருஷம் பயணிக்கிற பயணத்துக்கு கொடுக்கிற உடல் அது நமக்கு தெரியாது இல்ல மாதாஜி. அந்த உடல் வந்து அப்புறம் போயிடும். அடுத்த உடல் போகும்போது அது போயிடும். அது ஒரு சூக்ஷ்மமான உடல் என்ன மாதாஜி? அது சூக்ஷ்மமான உடல் தான் சொல்றாங்க. ஆமா. சிவபெருமான் வந்து அந்த சூட்சமான உடலுக்கும் கூட அவரு ஹெல்ப் பண்றாருல்ல மாதாஜி சிவபெருமான் 5வது கேட்டோல. சூக்ஷ்மமான உடல் வந்து உடல்லயும் பரமாத்மா இருப்பார். எஸ் மாதாஜி. பரமாத்மா வந்து பேசாம தான் இருப்பார், ஒரு விட்னஸ் தான், சாட்சியா அப்படியே பேசாம இருப்பார். உபதிஷ்ட அனுமந்தா பத்தா அது மாதிரி. அப்ப இன்னொரு டவுட் மாதாஜி அந்த இடத்துல, அப்ப அந்த ஜீவன் வந்து அந்த என்னது அதோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த உடல்னு வந்து பகவான் தான் தீர்மானம் பண்றார் இல்லைங்களா மாதாஜி? பகவான் இல்ல, பகவானுடைய வேலைக்காரங்க. அந்த யமதர்மராஜா இல்ல அது ஒரு பெரிய சிஸ்டம் மாதாஜி. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம், பெரிய சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல. பிரம்மா படைக்கிற பிரஜாபதிகள் இருக்கிறாங்க, பிரம்மா இருக்கிறாங்க. ஒரு 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 ஒன் மேன் ஆர்மி கிடையாது எதுவுமே. எல்லாம் அது வந்து ஒரு நெட்வொர்க். அதெல்லாம் தப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மனிதர்கள் செய்யற செயல்கள்ல தவறுகள் நிறைய நடக்கும். ஆனா அங்க பகவானுடைய மேற்பார்வை அந்த இதுல வந்து தவறுகளே நடக்கிறது இல்ல. அந்த சூக்ஷ்ம உடல்ல நம்ம செஞ்சது எல்லாமே மனசு புத்தி எல்லாமே அதோட போயிட்டு இருக்கும் இல்லையா? நம்ம வாசனை ஒரு ஜீவனுடைய சூக்ஷ்ம உடல் வந்து அழிவது போவாது. உலகத்தை விட்டு அவங்க வந்து முக்தி பெறும்போது தான் சூக்ஷ்ம உடல் இல்லாமல் போகும். இல்ல போகும், இல்லாம போகும், அப்புறம் தான் போகும். ஆனா அது கூடத்தானே நம்ம சூக்ஷ்ம உடல் போகும்போதோ அது கூடத்தானே நம்மள செஞ்சதெல்லாமே இன்னொன்று போகும் இல்லையா? நம்ம செஞ்ச கர்மா அது எப்படி போகும்னா, இருங்க மக்களுக்கு கொஞ்சம் நல்லா விளக்குறேன். இத கேள்வி போன வாரத்துல யாரோ வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. சூட்சும உடல் மனம் புத்தி அகங்காரம் இருக்குல்ல, அதுல வந்து இந்த பிறவியின் நினைவுகள் இருக்காது. இந்த பிறவில நான் பெண்ணா பிறந்தேன், ஆனா பிறந்தேன், இருந்தேன், அவனா இருந்தேன், அந்த மாதிரி நினைவுகள்லாம் போயிடும். ஆனால் இந்த பிறவில நம்ம போட்டு வச்சிருந்த ஆசைகள்லாம் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் வந்து அடுத்த பிறவில காற்று வாசனையை தாங்கி செல்வதை போல ஒரு ஜீவன் இன்னொரு பிறவிக்கு, ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு அந்த வாசனைகள்னா அந்த ஆசைகள் எடுத்து கொண்டு செல்கிறார் ஒரு ஜீவன். அடுத்த பிறவிக்கு அதே எல்லாமே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக ஒரு குழந்தை ஆசைப்படுறதை நம்ம பார்ப்போம். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து திறமையும் இருக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் வந்து போன பிறவில இருந்து அப்படியே தொடர்ந்து வருகிறது. அதுக்குரிய புண்ணியத்தை செஞ்சிருக்கணும், இல்ல அதுக்குரிய ஆசையை வளர்த்திருக்கணும். அந்த மாதிரி கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் அவங்களுடைய எந்த வாழ்க்கை அமையும். சரியா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சந்தேகம் மாதாஜி. இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போறாங்கன்னா வீட்டுல இருக்காம அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துடுறாங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அவங்கள வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல வச்சிடுறாங்க. வச்சுட்டு அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த சூழ்நிலை நீங்க சொல்ற சூழ்நிலை வந்து அது அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வராம வேற ஒரு வீட்டுல கொண்டு வந்து அது வைக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல். அப்ப அப்படியெல்லாம் வைக்கும் போது நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் அதுக்கு பொருந்துவாங்க மாதாஜி? அது பொருத்தம். ஏன்னா அந்த உடலோட தான் அந்த ஆத்மா சுத்தின்னு இருக்கும். வீடுன்றத உடல்னு சொல்லிக்கலாம். அந்த உடலோட வந்து கேக்கலிங் மாதாஜி. நீட் போட்டாங்க, மன்னிக்கணும். அந்த வீடுன்னு சொல்றதை விட உடல், அந்த ஜீவனுடைய உடலுக்கு மேலதான் முதல்ல நிறைய பற்று இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து ஆஸ்பத்திரியில செத்தாலோ வேற இடங்கள்ல செத்தாலோ அந்த இடத்துல வந்து பார்த்துன்னு இருக்கோம் சொந்தக்காரங்க, அந்த உடல் அது பார்த்துட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு டவுட் மாதாஜி, நம்ம ஆத்மா போகும்போது போற வழியெல்லாம் இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண பௌதிக மக்கள் எல்லாம்
கோயில்களுக்கு எல்லாம் விளக்கு போடுறாங்களா மாதாஜி, அதுக்கு நம்ம நம்ம இதுல உண்டா மாதாஜி? போடணுமா போட வேண்டாமா எப்படி மாதாஜி? எல்லா கோயிலுக்கும் எண்ணெய் எடுத்து வந்து விளக்கு போடுறாங்க. ஓ, அதுதான் போடுறாங்களா? எனக்கு தெரியாது. நமக்கு அந்த இது கிடையாது மாதாஜி. நம்ம மாதாஜி வைஷ்ணவ நம்ம வீட்லயே அடப்புன்னு சொல்லிட்டு விளக்கு வைக்க சொல்றாங்கல்ல மாதாஜி, இத்தனை மாசத்துக்குன்னு சொல்லி. புரியுது புரியுது மாதாஜி, புரியுது. இது புரியுது. நம்ம பக்தி பண்ணோம்னாலே போதும் மாதாஜி. பக்தி விளக்கேத்துறோம் தானே, கிருஷ்ணரை திருப்பி ஏத்துறோம். அது பண்ணோம்னா நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த புண்ணியம் போகும். இது புண்ணியம்ன்றது நம்ம இப்போ ஒரு ஜீவனுக்கு புண்ணியத்தை கொடுக்க விரும்பல, பக்தியை கொடுக்க விரும்புறோம். பக்தி தான் இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுதலை படுறதுக்கு உதவும். நாம பக்தியை கொடுக்க தான் விரும்புறோம், புண்ணியத்தை கொடுக்க விரும்பவில்லை. அவங்க கேட்டா ஏங்க எல்லா கோயிலையும் விளக்கு போட்டுருவீங்கன்னா ஆத்மா போகும்போது இருட்டா இருக்கும், இப்ப போடுற விளக்கு தான் நாவலியம் கோயில், கருமாரியம் கோயில், அதெல்லாம் பாருங்க. இல்ல, அதெல்லாம் ஒரு உள்நோக்கத்தோட செய்யக்கூடாது. பக்தி கோயில்ல போட மாட்டாங்க மாதாஜி, வீட்டுலதான் இத்தனை மாசத்துக்குன்னு வைப்போம் மாதாஜி. அது நீங்க சொல்ற அடப்பு, நாங்க சொல்றது கோவில் விளக்கேத்துறாங்க, அது கேட்டேன். கரெக்ட் மாதாஜி, எல்லாமே சரிதான். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம முழுமையா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. முழுமையா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் யோசிக்க கூட தேவையில்லை. நம்மை சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் பகவான் பாத்துக்குவார். பிரத்யேகமா அவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு பக்தியே கிடையாது. அதனால அவங்களுக்கு திரும்பி இங்க வரணும், திரும்பி வாழணும், திரும்பி பெரிய பணக்காரர் ஆகணும், திரும்பி குட்டி எல்லாம் வரணும், அதெல்லாம் யோசனை பண்ணிதான் அவங்க அது மாதிரி இப்படி வேணும் அப்படி வேணும். நாம எல்லாம் எதையும் யோசிக்கலையே. நம்ம சரணம் 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 பிரபத்தியா, நீ என்ன ஆடாவை மாடாவை கோழியாவை டிவோட்டி வீட்டுல நாயாவை ஏதாவது பண்ணிக்கோ, பகவானே உன்னை சரணடைகிறேன்னு தான் நம்ம கும்பிடுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன அடுத்த பிரிவு என்ன ஐஸ்வர்யா ராயா ஆக்குங்க, அடுத்த பிரிவு என்ன டாடா பிர்லாவா ஆக்குங்க நான் வேண்டீங்க. யாராவது எப்படி வேண்டீங்களோ அது கூட வேண்டல, அது கூட வேண்டல. எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு சேவை செய்யற வாய்ப்பை கொடுங்கன்னு தான் வேண்டோம். நீங்க என்ன எப்படின்னா வைங்க, உங்க விருப்பம். பகவானே உன்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் கிடையாது. நீ என்ன எப்படின்னா வை, ஆனா பக்திக்கான வாய்ப்பை கொடு, அவ்வளவுதானே நம்ம வேண்டோம். இன்னொரு விஷயம் மாதாஜி, அடப்புன்றாங்க, அது என்ன மாதாஜி? அந்த போற வழியில ஒரு நட்சத்திரத்துக்கு 3 மாசம் அடப்பு, 2 மாசம் அடப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு டீட்டெயில் தெரியல, அதான் உங்களுக்கு தெரியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் கேட்ட மாதாஜி எப்படின்னா அடுத்த உடல் அவங்களுக்கு தயாராகல, அடுத்த உடல் அவங்களுக்கு தயாராகல, அதனால அது வரைக்கும் வெயிட் பண்றாங்க இங்க. அதனால அவங்களுக்கு நம்ம பகவத்கீதை படிக்கிறது, ஹரே கிருஷ்ணா பண்றது, இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அடப்புன்றது பாருங்க, அவங்க அடுத்த டெஸ்டினேஷன் லேட் ஆகும். லேட்டு லேட்டு தீர்ப்பு நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் கியூல நிக்கிறீங்க, அவ்வளவுதான். டக்குன்னு உங்களுக்கு அப்படியே பேசேஜ் அப்படியே திறந்துடுச்சு, நீங்க போயிட்டீங்க, அடுத்ததுக்கு போயிட்டீங்க, அப்படி கிடையாது. மாதாஜி அவங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு போற பிரியம் இல்லைங்க மாதாஜி, இன்னும் ஆசையில் இருக்காங்க மாதாஜி, அப்படிதான் எடுத்துக்கணும் அடைப்புக்கு மாதாஜி. அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய பாவங்கள் அவங்களை இங்க அதுலயும் தாமதமாக்குது. இன்னொரு விஷயம் மாதாஜி, ஜீவன் அடுத்த ஜென்மம் வர வரைக்கும் ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அடடா அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கும். உங்களை கட்டி போட்டா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. உங்களை கட்டி போட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜீவனுக்கு. ஏன்னா அடுத்து ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு துடிப்பு இருக்கும். அது ஒரு தண்டனை தான். அது அடைப்பு என்பது ஒரு தண்டனை. இன்னொரு விஷயம் மாதாஜி, அவங்க எங்க ஓரத்தி இப்ப இறந்தாங்க, இப்பதான் 16 நாள் ஆகுது. அவங்க 3 மாசம் அடப்புல இறந்து, கார்த்திகை தீபம் அன்னைக்கு இறந்தாங்க. 3 மாசம் அடப்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள பாடியை வச்சுட்டாங்க. வீடை உடைச்சுதான் பாடியை வெளியே எடுத்துட்டு வரணுமா. வீட்டுக்குள்ள பாடி அந்த மாதிரி அடப்புல இறந்தவங்க வீட்டுக்குள்ள பாடி வைக்க கூடாதான். ஆனா இப்ப பில்டிங் பக்காவுக்கு எடுத்துட்டாங்க. எங்க உடைக்கிறது, ஜன்னல் ஒரு ஓலையில பின்ன பாய் வாங்கிட்டு அதை மேல வாசப்படி மாதிரி கட் பண்ணி, சைட்ல 2 சட்டை மாதிரி கட் பண்ணி, கீழே வாசக்கால் மாதிரி கட் பண்ணி அதை எடுத்துட்டு அதை வாசல்ல வச்சு அது வழியே பாடியை தூக்கிட்டு வந்தாங்க கிராமம். நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னா, வீட்டுக்குள்ள அடப்புல சார்ந்தவங்க வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போக கூடாது, மழை பெய்யறதுனால உள்ள வச்சுட்டோம், இப்படிதான் எடுக்கணும், இல்லைன்னா வீடை உடைக்கணும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் சாஸ்திரம் இருக்கா மாதாஜி இந்த அடப்புல இருந்தவங்களுக்கு? மாதாஜி எனக்கு இதெல்லாம் இல்ல மாதாஜி, அடப்புங்கிறது பாடி எடுத்து கிடைச்சதே பாப்பாங்க மாதாஜி.
ஜோசியர் இப்படி கேட்பாங்க. பண்ணினாங்க. அதுக்கு ஒரு பண்ணி ஒரு நிமிஷம் குறிப்பிட்ட சரிங்க. நட்சத்திரம் பண்ணிட்டு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு பிறவி இல்ல. வீடு வந்து அவங்க நல்ல கதி அடைவாங்க. எனக்கு கஷ்டம். அதனாலதான் நம்ம 3 மாசம் வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்ணி ஐயரை கூட்டு வந்து புண்ணியதானம் பண்ணி 3 மாசம் கழிச்சுதான் இந்த அடப்பை திறக்கணும் அப்படின்னு மாதாஜி, ஊர்ல நாம வந்து சொன்னாங்க. பக்தர்கள் இத பத்தி எல்லாம் யோசிக்கல. பக்தர்கள் வந்து நல்லா பாத்துங்க. பிருத்து மகாராஜர் யாரெல்லாம், நம்ம எல்லாம் பிருத்து மகாராஜ் எல்லாம் படிச்சுட்டு தான் 10ஆம் காண்டத்துக்கு வந்தோம். பிருத்து மகாராஜர் யாரு? சத்யாவேஷ அவதாரம். அவருடைய வாழ்க்கை வந்து நிறைய இப்ப அஜாமில் கதை, பரத் மகாராஜர் கதை சொல்ற மாதிரி பிருத்து மகாராஜர் கதையெல்லாம் நிறைய சொல்றது கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து நான் பல முறை பிருத்து மகாராஜருடைய வரலாற்றை படிச்சிருக்கேன். ஒரு 10 முறை படிச்சிருப்பேனோ என்னவோ. அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து சக்தியாவேஷ அவதாரம். பிருத்து மகாராஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். அவர் அவர் வந்து ராஜ்யம் எல்லாம் முடிச்சிடுவாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருடைய மகன்களுக்கு உலகத்தை ஆண்டவர், உலகத்தினுடைய மன்னரா இருந்தார். ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு காட்டுக்கு போகும்போது சொந்தம் பந்தம் இந்த மாதிரி அடைப்பு அது இதெல்லாம் கிடையாது. தனியா போய் தவம் இருந்து தனியா சாவறாரு. அவருடைய மனைவி இருப்பாங்க கூட. அவருடைய உடலுக்கு யார் தீ வைக்கிறதுன்னா அவங்க மனைவி தான் வைக்கிறாங்க. அப்ப இப்ப நாம தான் ஐயோ எனக்கு 1000 மாலை வரணும், 1000 பேர் அழுவணும், என் உடம்ப நல்லா டெக்கரேட் பண்ணணும், மாலை போடணும், மாயாப்பூர்ல இருந்து கொண்டாந்து மாலையை போடணும், துளசி ஊத்தணும், அதெல்லாம் யோசனையே பண்ணலையே பிருத்தி மகாராஜர். அதெல்லாம் யோசனை பண்ணல. கிருஷ்ணரை நினைச்சாரு, உயிரை விட்டாரு, அவ்வளவுதான். எந்த ஒரு பக்தரை நீங்க பாருங்க, அவங்க இங்க சாவறேன் அங்க சாவறேன் அதை சாவறேன் அதெல்லாம் கிடையாது. சாகர நேரத்துல எந்த உறவு இருக்கு, எனக்கு என்ன சன்மானம் கிடைக்குது, எனக்கு இது பண்றாங்களா, அது ஈமக்கிரிய பண்றாங்களா பண்ணலையா, அதை பத்தி எல்லாம் பக்தன் கவலையே படுறது கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. பிருத்தி மகாராஜர் அதெல்லாம் யோசிக்கல. அவங்க மனைவி தான் வந்து அவருடைய உடலுக்கு வந்து தீ வைக்கிறாங்க. தீ வச்சுட்டு அவங்க அதுல விழுந்துடுறாங்க. 2 பேருமே கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போறாங்க. தேவர்கள்லாம் பாக்குறாங்க. கணவன் போறார், பின்னாடியே மனைவி போறாங்க. அடடா இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க தேவர்கள்லாம். அவங்க கண்ணுக்கு தெரியும். அதனால பக்தர்கள் இத பத்தி எல்லாம் அடைப்பா இதுவா அதுவா இல்ல, நம்ம தூய பக்தி தொண்டு செஞ்சிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஓரகத்தினால இந்த டீட்டெயில் கேட்டேன் மாதாஜி. எங்க வீட்டுக்காரருக்கு அண்ணனுடைய ஒய்ஃப் இறந்தது, அதுதான் கேட்டேன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.